ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கரண்ட் அஃபேர்ஸ். இன்றைக்கி நம்ம இன்றைக்கான பேப்பர் பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்ன தேதினா 25/6/2025 புதன்கிழமை. இன்றைக்கான பேப்பர் பார்ப்போம். ஃபஸ்ட்டு நியூஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, போர் நிறுத்தம், இஸ்ரேல் ஈரான் ஒப்புதல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரொம்ப நாளாக இந்த இஸ்ரேல் ஈரான் போர் நடந்துகிட்ருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு தடவை நிறுத்தம் அப்படின்னு அறிவித்து திரும்பவும் ஆரம்பித்தாங்க. திரும்பவும் இப்போ தான் இந்த போரை நிறுத்த போகிறாங்க. இதில் நேற்று ஈரானோட ஒரு 3 அணுசக்தி நிலையங்களை தாக்கியிருப்பாங்க. இப்போ ஈரான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த அணுசக்தி துறைக்கான தாக்குதலை திரும்ப சரி செய்கிறதுக்காக சீரமைக்க நடவடிக்கை எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வேறு எதுவும் நமக்கு தேவையில்லை. நெக்ஸ்ட் பேஜ் போகலாம். நெக்ஸ்ட்டு புற்றுநோயை அறிய புதிய திட்டம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே புற்றுநோய் அறியறதுக்கு நமக்கு ஏற்கனவே ஒரு 4 இருக்கும். அது கோல்டு, டைமண்டு, பிளாட்டினம் ப்ளஸ் அப்படின்னு 4 வகையான பரிசோதனைகள் இருக்குது. இப்போ புதுசாக டைட்டானியம் அப்படின்ட்டு ஒரு பரிசோதனை கொண்டு வந்திருக்காங்க. மேபி இது கூட கேட்கலாம். டைட்டானியம் பரிசோதனை எந்த நோயை கண்டறியறதுக்காக அப்படின்னு கேட்கலாம். அப்போ டைட்டானியம் அப்படின்றது புற்றுநோயை கண்டறிய ஒரு புதிய பரிசோதனை திட்டம் எந்த ஹாஸ்பிட்டலில் இது பண்ணியிருக்காங்கன்னா, ஓமாந்தூரார் பல்நோக்கு மருத்துவமனையில் தான் இந்த திட்டத்தை ஃபஸ்ட்டு கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் பேஜ் போகலாம். இங்கே இன்னொரு நியூஸ் கொடுத்துருக்காங்க. 38வது தேசிய விளையாட்டுப் போட்டி எங்கே நடந்துச்சுன்னு கேட்கலாம். எங்கே நடந்திருக்குன்னா, 38வது தேசிய விளையாட்டுப் போட்டி எங்கே நடந்திருக்கு? உத்தரகாண்ட் மாநிலத்தில் நடந்துச்சு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. அதில் இறகுப்பந்து வீராங்கனை, நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த இறகுப்பந்து வீராங்கனை அந்த அணி தங்கப்பதக்கம் வென்றிருக்கு. அது யாருன்னா ஆத்ய வாரியாத். இறகுப்பந்து வீராங்கனை ஆத்ய வாரியாத் தான் தங்கப்பதக்கம் வென்றிருக்காங்க. அவங்களுக்கு ஊக்கத்தொகை கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன தேவைன்னா, உத்தரகாண்ட் மாநிலத்தில் 38வது தேசிய விளையாட்டுப் போட்டி நடந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். எக்ஸஸாக இறகுப்பந்தில் நம்ம தமிழ்நாடு அணி தங்கப்பதக்கம் வென்றிருக்கு அப்படின்னு கூடுதலாக தெரிஞ்சுக்கிட்டா போதும். நெக்ஸ்ட் பேஜ் போகலாம். நெக்ஸ்ட்டு ஒரு 4 தொகுதியில் இடைத்தேர்தல் நடந்திருக்கு. அதை கொடுத்துருக்காங்க. இடைத்தேர்தல்னால் ஒரு தொகுதியில் இருக்கவங்க இறந்துட்டாலோ இல்லை அவங்க ராஜினாமா பண்ணிட்டாங்கனாலோ இடையில வர்றதான் இடைத்தேர்தல். ஒரு 4 மாநில சட்டப்பேரவையில் இடைத்தேர்தல் நடந்திருக்குன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இங்கே தமிழரின் தொன்மையை மறைக்க முயற்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் கீழடியை பற்றி கொடுத்துருக்காங்க. நம்ம இதை படித்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு கீழடியில் 2014-15 ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. 2014-15 அதுக்கப்புறம் 2015-16 ஆகிய ஆண்டுகளில் இந்திய தொல்லியல் துறை அதிகாரியான முனைவர் அமர்நாத் ராமகிருஷ்ணன், இவர் பேர் கேட்டாலும் கேட்கலாம். இப்போ கூட அவருக்கு ரீசெண்டாக ட்ரான்ஸ்ஃபர் வந்திருக்கும். 2014-15 2015-16 தொல்லியல் துறை ஆய்வு நடத்தியிருக்காங்க. இது யாருன்னா அமர்நாத் ராமகிருஷ்ணன் தலைமையில் நடத்தியிருக்காங்க. நெக்ஸ்ட் இதில் 293 ஆய்வு சுவடுகள் கண்டறியப்பட்டிருக்கு. மதுரை அருகே உள்ள கீழடி என்ற இடத்தை முதலில் தொல்லியல் ஆய்வு நடத்தப்பட்டது. இதன் மூலம் 5800க்கும் மேற்பட்ட பொருட்கள் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு முதலாக செங்கற்களால் கட்டப்பட்ட சுவடுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சுவடுகள் கண்டறியப்பட்டுள்ளன. ஓடுகள், உறை கிணறு, கழிவுநீர் வாய்க்கால்கள், அதுக்கடுத்து கழிவுநீர் வாய்க்கால்கள், தமிழ் பிராமி எழுத்துக்கள், பானை ஓடுகள், இது எல்லாமே கிடச்சிருக்கு. நம்ம படிச்சிருப்போம். அதே மாதிரி மீன் சின்னம் பொறிக்கப்பட்டிருந்த ஒரு பானை ஓடு கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மீன் சின்னம் அப்படின்றது பாண்டியரோடது. இது பண்டைய மதுரையாக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இது ஒரு நகர்ப்புற நாகரிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதன் காலம் கிமு 6ஆம் நூற்றாண்டு என்பது தமிழகத்தின் தொல்லியல் வரலாற்றில் ஒரு பெரிய கண்டுபிடிப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேட்கலாம், கீழடி ஆய்வு எந்த கீழடி நாகரிகம் எந்த நூற்றாண்டை சேர்ந்தது அப்படின்னு கேட்கலாம். கிமு 6ஆம் நூற்றாண்டு. நெக்ஸ்ட்டு நம்ம சிந்து சமவெளி படிச்சிருப்போம். 1926ஆம் ஆண்டின்
ஆங்கிலேயரின் ஆட்சி காலத்தின் போது சிந்து மாநிலத்தில் யார் ஃபஸ்ட்டு ஜான் மார்ஷல் அப்படின்றவர் தான் வந்து அகழாய்வு நடத்தியிருப்பார். அதில் தான் சிந்து சமவெளி நாகரிகம் கண்டறியப்பட்டிருக்கும். அதே மாதிரி இந்திய வரலாற்றில் ஆரியர் இந்தியாவில் அடியெடுத்து வைப்பதற்கு முன்பே மிக தொன்மையான நாகரிகம் இது என்பதை உலகம் உணர்ந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இயற்கை காரணங்களால் சிந்து சமவெளி நாகரிகம் அழிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து ஆரியர்கள் 1000 ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் ஆரியர்கள் அடியெடுத்து வச்சுருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு சிந்து சமவெளி நாகரிகம் கண்டுபிடிக்கப்பட்ட 88 ஆண்டுகளுக்கு பின்னாடி தான் நம்மளோட கீழடி நாகரிகத்தை வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். சிந்து சமவெளியில் வந்து எப்படி குதிரையோட எலும்புகள் வந்து கிடைக்கவில்லையோ அதே போல் வந்து கீழடியிலையும் வந்து குதிரை எலும்புகள் வந்து கிடைக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா வந்து 2 நாகரிகங்களுமே வந்து ஆரியர் வருகைக்கு முற்பட்ட நாகரிகங்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு இதை வந்து நம்ம எங்கே அனுப்பியிருக்கோன்னா டெக்கான் கல்லூரி அகழாய்வு பரிசோதனை கூடத்திற்கு வந்து அனுப்பி வச்சுருக்கோம் ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு. அதே மாதிரி காளை, பன்றி, மான் போன்ற பல்வேறு விலங்கினங்களின் எலும்புகளும் வந்து பரிசோதனை கூடத்தில் வந்து இருந்திருக்கு. இந்த எல்லா எலும்புகளுமே இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து புதுச்சேரியில் உள்ள பிரெஞ்சு பேலினாலஜி அதுக்கப்புறம் பேலியோ ஈக்காலஜி பரிசோதனை கூடத்தில் பணியாற்றி வரும் அறிவியல் அறிஞர்களும் வந்து இதை ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து அமெரிக்காவில் இருக்க பீட் அனாலிட்டிக் மையத்துக்கும் வந்து அனுப்பியிருக்காங்கன்னு நமக்கு தெரியும். நெக்ஸ்ட் இதில் வந்து அங்கே கிடைத்த பானை ஓடுகளிலும் தங்கக்கட்டிகளிலும் பொறிக்கப்பட்டிருந்த பிராமி தமிழ் எழுத்துக்கள் எங்கெங்கே எதில் பொறிச்சிருக்காங்கன்னா பானை ஓடுகள்லேயும் தங்கக்கட்டிலையும் எந்த எழுத்துக்கள் பொறிச்சிருக்காங்க பிராமி தமிழ் எழுத்துக்கள் மூலம் கிமு 2ஆம் நூற்றாண்டை சார்ந்தவை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு தமிழ் பிராமி எழுத்து தமிழ்நாட்டில் தோன்றி இந்தியாவின் மற்ற பகுதிகளுக்கு சென்றிருக்க வேண்டும் அப்படின்னு யாரை சொல்லியிருக்கா? ஐராவதம் மகாதேவன் வந்து ஏற்கனவே கூறியிருப்பார். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த தமிழ் பிராமி எழுத்து வந்து தமிழ்நாட்டில் தோன்றி மற்ற பகுதிகளுக்கு வந்து பரவி இருக்குது அப்படின்னு வந்து இந்தியாவின் மற்ற பகுதிகளுக்கு பரவி இருக்குது அப்படின்னு ஐராவத மகாதேவன் வந்து சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் வந்து தமிழகத்தில் மட்டும்தான் எங்கு தோன்றினாலும் அந்த பானை ஓடுகளில் வந்து தமிழ் எழுத்துக்களை பார்க்க முடியுது. இதை மாதிரி வந்து வேறு எந்த மாநிலத்திலையுமே இல்லை வேறு எங்கேயுமே இந்தியாவில் வந்து பார்க்க முடியல அப்படின்னு சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட்டு கே ராசன் வந்து கொடுமண்ணல்லையும் பொருந்தல்லையும் வந்து ஆய்வு செஞ்சுருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அசோகன் பிராமிக்கு பின்னாடி தோன்ற எழுத்து தான் வந்து தமிழ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு அடுத்தது வந்து வேறு என்ன சொல்லியிருக்காருன்னா பொருந்தல்ல ஒரு பானை குறியீடு வந்து கிடச்சிருக்கு, அதில் நெல்மணியும் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதிலிருந்து எழுத்து பொறிப்பை வச்சு நம்ம ஏற்கனவே கணிச்சதை விட இது 200 வருஷம் பழமையானது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏற்கனவே நம்ம கணிச்சது என்னென்னா கிமு 3ஆம் நூற்றாண்டு அப்படின்னு கணிச்சு வச்சுருப்போம் இந்த எழுத்துக்கள். ஆனால் வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா இன்னும் ஒரு 200 ஆண்டுகள் வந்து பழமையானது, அதாவது கிமு 5ஆம் நூற்றாண்டு ஆனது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஃபஸ்ட்டு தமிழ் பிராமி எழுத்து முறையை வந்து எழுத்தாய்வுக்கான விதையை போட்டவர் யாருன்னா கேவி சுப்பிரமணிய ஐயர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பாண்டியர்களோட மீன் சின்னம் தான் வந்து இந்த பானை ஓடுகளில் பொறிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வச்சு கீழடியோட கால அளவு வந்து கிமு 500லேருந்து 10ஆம் நூற்றாண்டு வரை இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நமக்கு வந்து ஆராய்ச்சி பண்ண அமர்நாத் ராமகிருஷ்ணனா இந்திய தொழில்துறைக்கு வந்து ஒரு அறிக்கை அனுப்பிச்சிருப்பாரு நமக்கு தெரியும். அந்த அறிக்கை அனுப்பிச்ச கொஞ்ச நாள்லேயே அவர் வந்து அசாம் மாநிலத்திற்கு வந்து திரும்ப வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி வந்து ஆதிச்சநல்லூரில் வந்து ஒரு அகழாய்வு நடந்திருக்கும். அங்கு கிடைத்த முதுமக்கள் தாழியில் மனித எலும்புக்கூடு ஒன்று முழுமையாக கிடைத்துள்ளது. கேட்கலாம், மனித எலும்புக்கூடு முழுமையாக கிடைத்த இடம் எதுனா ஆதிச்சநல்லூர். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து கிபி 2004 2005 ஆதிச்சநல்லூரில் பி சத்தியமூர்த்தி தலைமையில் 2004 2005 வந்து ஆதிச்சநல்லூரில் யார் ஆய்வு பண்ணியிருக்கா? சத்தியமூர்த்தி. மேபி வந்து பொறுத்துக்களை கூட கேட்கலாம். சத்தியமூர்த்தி எங்கே ஆய்வு பண்ணார்? ஆதிச்சநல்லூர். கே ராசன் வந்து கொடுமணல் பொருந்தல். நெக்ஸ்ட்டு அமர்நாத் ராமகிருஷ்ணா வந்து இங்கே கீழடி இப்படி கூட கேட்கலாம். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இங்கே கிடைச்ச பொருட்களை வச்சு இதை பார்க்கும்போது கிமு 905 என்பது நிறுவப்பட்டது. அதாவது வந்து இங்கே கிடைச்ச ஆதிச்சநல்லூரில் கிடைச்ச பொருட்களை வச்சு நம்ம கணிக்கும் போது 905 கிமு 905 சேர்ந்தது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கீழடியோட செய்திகளை வந்து வெளியில் அறிய விடாமல் வந்து மத்திய அரசு வச்சுருக்கு அப்படின்ற மாதிரி வந்து இந்த கட்டுரையில் சொல்லியிருக்காங்க. இதில் யார் எந்தெந்த இடத்த ஆய்வு பண்ணாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. இதை நம்ம ஒரு தடவை பார்த்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பேஜுக்கு போகலாம்.
இப்போ வந்து மாம்பழம் சீசன்றதுனால மாம்பழத்துக்கு வந்து ரொம்ப நிறைய விவசாயிகள் வந்து நிறைய மாம்பழத்தை வந்து ரோட்டில் கொட்டிட்டு போகிறது அந்த மாதிரி நியூஸ்லாம் நிறையா வந்துட்டுருக்கு. அதனால இப்போ வந்து நம்ம தமிழக அரசு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, மாம்பழக்கூழ் அதாவது வந்து அதை ஜூஸாக தயாரிப்பாங்கள்ல அதுக்கான ஜிஎஸ்டியை வந்து 12% 5% வந்து குறைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆப்ரேஷன் சிந்து அப்படின்றது வந்து எதுக்கு அப்படின்னு கேட்பாங்க. சிந்தூர்னால் நமக்கு தெரியும், இந்த பகல்காம் தாக்குதலுக்கு எதிராக நம்மளோட இந்தியா வந்து பாகிஸ்தானுக்கு மேலே வந்து தொடுத்த தாக்குதல் தான் சிந்தூர். இங்கே வந்து ஆப்ரேஷன் சிந்து அப்படின்றது வந்து என்னென்னா ஈரான் மற்றும் இஸ்ரேலில் வந்து இப்போ போர் நடந்துட்டுருக்குல்ல, அங்கே இருக்கிற இந்தியர்களை மீட்கிறது தான் ஆப்ரேஷன் சிந்து. நெக்ஸ்ட் பேஜ் பார்க்கலாம். அவ்வளோதாங்க இன்றைக்கி பேப்பரில் இருக்க நியூஸ். நாளைக்கு மீட் பண்ணுவோம். பை.